ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல 11வது மாடியூல். இந்த 11வது மாடியூல்ல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஷல்னா என்ன? எக்ஸ்ப்ளோடேஷன்னா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்ப்ளோடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜா இருக்கக்கூடிய ரிவர்ஷல் வந்து கிடைக்கும் அப்படின்ற டெமோ வந்து பார்த்துருப்போம். ஓகே. ஒன்ஸ் வந்து ரிவர்சல் வந்து உங்களுக்கு ஒரு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மெஷின்லேருந்து கிடைச்சதுக்கப்புறம், ஹேக்கர்ஸ் வந்து அடுத்த மூவ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க? இனிஷியல் ஆக்சஸ் எடுத்ததுக்கப்புறம், அந்த மெஷின் வந்து பெர்மனன்ட்டா வந்து அவங்க குடியிருக்கணுமா? இல்ல அந்த மெஷின் மூலியமா அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மத்த மெஷின்ஸ் வந்து அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? முடியாதா? இந்த மாரி மத்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. லேட்டரல் மூவ்மெண்ட் இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அத பண்றதுக்கு சில அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம். ஈவன் இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியணும் அப்டின்னா, அ ஹேக்கர்ஸ் வந்து ஒரு மெஷின வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரான்சம்வேர்லாம் போட்டு ஃபைல்ஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஸ்டேஜஸ்லாம் வந்து பண்றதுக்காக யூஸ் அந்த அந்த ப்ராசஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்டின்னு வந்து சொல்றோம். ஒன்ஸ் வந்து ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆக்சஸ் கெயின் அப்படிங்கிற இந்த 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த எக்ஸ்ப்ளோடேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அத தான் வந்து கெய்னிங் ஆக்சஸ் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சாரி ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமேட்டு மெயின்டெய்னிங் ஆக்சஸ்ல தான் வந்து நம்ம எப்படி வந்து இந்த மெஷின் வந்து ஹேக்கர் வந்து குடியிருப்பாரு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மெயின்டெய்னிங் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ணணும். அதுதான் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில வந்து பேசிக்கா வந்து ஹேக்கர்ஸ் வந்து எப்படி அவங்களோட விக்டிம் மெஷின் காம்ப்ரமைஸ் பண்ண மெஷினுக்கு வந்து ஒரு மால்வேரையோ, ரான்சம்வேரையோ இல்ல ஏதோ ஒரு ஃபைலையோ எப்படி வந்து மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதா வந்து இந்த மாடியூல்ல வந்து இருக்கும். இதுக்கப்புறமேட்டு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவ ஒவ்வொரு மாடியூலா வந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா வந்து புரியும். ஒருவேளை இந்த வீடியோக்கு வந்து நீங்க நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ என்ன அப்படின்னா, நான் இப்ப என்னோட காலின் எக்ஸ் மெஷின்ல வந்து நெட்வொர்க் எல்லாமே செட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம எனுமரேஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து ஒரு மாடியூல் வந்து பார்த்துருப்போம். அதில வந்து நானு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸு இத பத்திலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எஸ்எம்பி சர்வர்ஸு இது எல்லாத்தையுமே சரிங்களா? ஸோ அதுவும் வந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட கோர்வையில வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பாச்சி ஃபைல வந்து இந்த அப்பாச்சி சர்வர் வந்து எப்படி அப் பண்றது? இந்த விஷயங்கள் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாடியூல் வந்து கலந்து வரும். ஸோ அதனால தான் அ இந்த பிளேலிஸ்ட் வந்து ஆரம்பிக்கும்போதே வந்து நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, அ ஓகே இது நெட்வொர்க்கிங்கில தான். ஸோ சர்வீஸ் அண்ட் போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அப்பாச்சி சர்வீஸு இது எல்லாத்தையுமே வந்து நான் டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். நம்ம எப்ப எந்த அ மாடியூல் வந்து பார்க்குறோம்னாலும், ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஒருவேள வந்து நீங்க அ டைரக்ட்டா வந்து ஒரு புது மாடியூல்குள்ள வந்து டைவ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆவறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் இந்த GitHubல வந்து நம்மளோட ரெபாசிட்டரி இருக்கு. ஸோ, இதையும் வந்து நீங்க வச்சு ஆ பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படி வந்து ஒரு HTTP ஃபைல வந்து ஒரு HTTP சர்வீஸ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல்ஸ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது இந்த ஃபைல்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது வந்து எந்த ஃபைல்ஸா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு மால்வேரா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், எனிதிங் ஒரு பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றதுக்கான ஃபைலா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். சரிங்களா? ஆ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து மூவ் ஆயிக்கிறேன். சும்மா ஃபைலு அப்படின்ட்டு ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்ணி, அதில வந்து நான் என்ன பண்றேன்னா, டச் அதில வந்து test.txt அப்படின்ற ஒரு ஃபைல மட்டும் நான் கிரியேட் பண்றேன். அதில
சும்மா ஹேக்குன்னு வந்து கன்டென்ட் இருக்கிற மாரி நான் உள்ள டைப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த ஃபைல வந்து என்னோட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மத்த இடத்துக்கு வந்து மாத்தணும் அப்டின்னா, எனக்கு என்ன தேவைன்னா, இந்த Kali Linux மெஷின் வந்து ஒரு சர்வரா இருக்கணும். ஸோ இந்த சர்வரா இருந்துச்சு அப்புட்ன்னா, கிளையன்ட் மெஷின் இன்னொரு ரிமோட் மெஷின் வந்து கிளையன்ட்ட யூஸ் பண்ணி அத வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுதான் கான்செப்ட். கரெக்ட்டா? ஸோ இந்த சர்வர்ஸ வந்து நீங்க எந்த விதமான புரோட்டோகால்ல வேணாலும் வந்து உங்களால வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். அது ஒரு HTTP சர்வரா இருக்கலாம், FTP சர்வரா இருக்கலாம், SMB சர்வரா இருக்கலாம், TFTP இந்த மாரி பல வகையான ஃபைல் சர்வர்ஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டியா வந்து இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம சிம்பிளா இருக்கக்கூடிய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ மட்டும் வந்து நம்ம இதுல பார்ப்போம். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க படிக்கலாம். சரிங்களா? அதுக்கும் வந்து நீங்க எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நானு உங்களுக்கு காமிச்சிடுறேன். சும்மா நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், ஹேக்கிங் இந்த மாரி நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நெறைய ஆர்டிக்கிள் வரும். இதுல வந்து நீங்க அ தி ஹேக்கிங் ஆர்டிக்கிள் வந்து நீங்க எடுத்தீங்கனாலே வந்து போதும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அப்சல்யூட்டா உங்களுக்கு காமிச்சுருவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம இதில வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அப்பாச்சி 2 வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஒரு HTTP சர்வர் வந்து உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். அதில வந்து நீங்க HTML ஃபைல போட்டீங்க அப்படின்னா, உங்களால அந்த உங்க Kali Linux மெஷின்ல போட்டிருக்க அந்த HTML ஃபைல் எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டெமோ காமிச்சிருப்போம். ரைட்டா? இப்ப பாருங்க என்னோட Kali Linux மெஷின்ல நான் ஹலோ தேர்ன்னு அந்த இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு. ஸோ அத வந்து என்னால வந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதே தான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு ஃபைல வந்து அந்த இடத்துல நான் மூவ் பண்ணிக்கிறேன். சிடி வார் wwwல HTML ஃபோல்டருக்குள்ள வந்து இங்க எனக்கு நெறைய ஃபைல் இருக்கு. ஸோ இதில வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம dirty.c அப்படின்ற ஒரு ஃபைல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் மாடியூல்ல எக்ஸ்ப்ளோடேஷன் மாடியூல்ல கரெக்ட்டா? அ இப்ப நீங்க அதெல்லாம் மறந்துருங்க. மறக்க வேணாம். அ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த டெமோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப என்ன பண்றேன், நான் இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் டைரக்டரில வந்து test.txtன்னு வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த ஃபைல வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த HTML அ இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நானு மூவ் பண்ணிடுறேன். இந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் டெமோ காமிச்சது தான். அதனால இது வந்து புதுசா இருக்குன்னு நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, test.txt அப்படின்ற ஃபைல் வந்து எனக்கு இங்க இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஃபைல வந்து எக்ஸாக்ட்டா நான் இந்த பாத்ல வந்து போட்டேன் அப்படின்னா, test.txt இப்ப இந்த ஃபைல் வந்து நான் போட்டேன் அப்படின்னா, என்னால வந்து என்னோட ப்ரௌசர்ல வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். இப்ப இந்த ஃபைல வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறது வந்து ஒரு வெப் சர்வர் அப்படின்றனால நான் ப்ரௌசர்ல போட்டேன். எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுவே வந்து என்ட்ட வெப் சர்வர் சாரி ப்ரௌசர் வந்து இல்ல. நான் ரிவர்ஸ் ஷெல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது CLIல தான் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அத டவுன்லோட் பண்றதுக்கு நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அததான் வந்து எக்ஸ்ப்ளோடேஷன் மாடியூல்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாரி கர்ல் கமாண்ட்ஸ் அதாவது கர்ல் அப்படிங்கிறது CURL. இந்த கர்லு, wget இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரோட ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம CLIல வந்து யூஸ் பண்ண முடியும். CLIனா நீங்க ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ இல்லாட்டி ஒரு விண்டோஸோட ஓகே. wget வந்து விண்டோஸ் மெஷின் வந்து இருக்காது. ஆனா கர்ல் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கு. ரைட்டா? ஸோ, அதனால நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் மெஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு wget இது எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நீங்க ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் ஹெல்ப் கமாண்ட வந்து நீங்க போட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து இந்த ஹேக்கிங்ன்றத வந்து கத்துக்க முடியும். சரிங்களா? இப்ப இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் சர்வர் சாரி இந்த ஹேக்கிங் ஆர்டிக்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருப்பாங்க. அ இதே தான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து அ உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருப்பேன். எப்படி எப்படின்னா, ஜஸ்ட் வந்து கர்ல் இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து நீங்க சாரி அந்த URL வந்து பேஸ்ட் பண்ணிட்டு -o சரிங்களா? இந்த -o வந்து நீங்க இதிலயே வந்து நீங்க ஆப்ஷன் பார்த்துக்க வேண்டியது தான். அவுட்புட் ஃபைல்.
ஓன் போட்டு நீங்க இந்த ஃபைல் வந்து அகைன் வந்து test.txt அப்படின்னு நீங்க குடுத்தாலும் போதும். இல்ல வேற எப்படி குடுக்குறீங்களோ, அந்த மாரி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிக்கும். இப்ப பாருங்க இங்க இந்த test.txt அப்படின்ற ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து உங்களால வந்து ஒரு ஃபைல வந்து ஆ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நேரத்தில இப்ப எனக்கு இந்த விண்டோஸ் மெஷின் இந்த லினக்ஸ் மிஷின்ல வந்து எனக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த அப்பாச்சி சர்வீஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வித்த காமிச்சிட்டு இருக்க முடியுது. ஓகே. அந்த சர்வீஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னால காமிச்சிட்டு இருக்க முடியுது. என்ட்ட அந்த ஆக்சஸே இல்ல. அ அதாவது இந்த அப்பாச்சி சர்வீஸ ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு வந்து பிரிவிலேஜே இல்ல. அப்படிங்கும்போது, நீங்க வேற என்ன இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணலாம்? HTTPல வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லா மெஷின்லயும் வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆ பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பைத்தான்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறத வந்து பார்க்கறதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் பைத்தான் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். பைத்தான் 1 இருக்கா? இல்ல பைத்தான் 2 இருக்கா? அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, பைத்தான்னு போட்டா எனக்கு வந்து பைத்தான் 1 வந்து காட்டுது. பைத்தான் 2ன்னு போட்டேன்னா எனக்கு பைத்தான் 2 வந்து ஓப்பன் ஆகும். ஓகேயா? ஸோ நீங்க எந்த வெர்ஷன் பைத்தான் இருக்கோ, அதுக்கேத்த மாரி சிம்பிள் HTTP சர்வர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்க ஃபைல்ஸ வந்து நீங்க ஆ HTTP சர்வருக்குள்ள வந்து கொண்டு வரலாம். அத எப்படி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இது பைத்தான் 3 வந்து பை டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ, அதனால வந்து அத பைத்தான் 3ங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் வந்து ஹெல்ப் கமாண்ட் வந்து போட்டீங்க அப்படின்னா, ஒரு அப்படின்னு ஒரு ஆ ஆர்குமென்ட் வந்து இருக்கும். இது வந்து என்னன்னா, ரன் லைப்ரரி மாடியூல் ஆஸ் அ ஸ்கிரிப்ட். அதாவது டெர்மினல்லே வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் லைப்ரரி வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா? பொதுவா வந்து பைத்தான் வந்து நெறைய மாடியூல்ஸ் இருக்கும். நீங்க பைத்தான் படிச்சிருந்தீங்க, இல்ல அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த லைப்ரரி வந்து நீங்க இங்கே CLIலே வந்து ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, எம்மு இதில வந்து நான் என்ன பண்றேன்னா, HTTP அப்படின்ற ஒரு ஆ மாடியூல் வந்து இருக்கு. அத நான் ட்ரிகர் பண்ணி HTTP டாட் சர்வர் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து எந்த போர்ட்ல ரன் ஆகணுமோ, அந்த போர்ட் நம்பர மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இருங்க நம்பர் லாக் வந்து டிசேபிள் இருந்தனால எனக்கு அந்த இது போயிருச்சு. இதில வந்து நான் போர்ட் 18 குடுக்குறேன். நீங்க 8018 குடுத்தா கூட உங்களுக்கு வந்து இது ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இது என்னன்னா, நான் சிம்பிளா இருக்கக்கூடிய HTTP சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க Django, Flask இந்த மாரி பைத்தான் பேஸ்டான ஃப்ரேம் ஒர்க்க வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்த அப்பாச்சி சர்வர்ல வந்து இந்த PHP ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டர் ஆவறதுக்கு வந்து நம்ம குடுத்துருக்கோமோ, அதே மாரி இந்த பைத்தான்ல நம்ம எழுதக்கூடிய அந்த ஃபைல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கோடது எல்லாமே வந்து ரெண்டர் ஆவறதுக்கு வந்து இந்த சர்வர்ல வந்து போட்டா ரெண்டர் ஆகும். சரிங்களா? அதே மாரியான கான்செப்ட் தான். இது வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் HTTP சர்வரு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இந்த மெஷினோட ஐபிய வந்து நான் இங்க குடுக்குறேன். என்னோட காலி லினக்ஸ் மெஷினோட ஐபி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த test.txt அப்படின்ற ஃபைல் வந்து இல்ல. ரைட்டா? அது மட்டும் இல்லாம, இது பை டிஃபால்ட்டா வந்து 18ன்ற போர்ட்ல மட்டும் தான் வந்து ரன் ஆச்சு. ஆனா, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, 8080 அப்படின்ற போர்ட் வந்து நம்ம மாத்தியிருக்கிறோம். ஸோ, அதனால நான் வந்து 8018 போட்ட உடனே எனக்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்க ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆனது எல்லாமே வந்துருச்சு. அதே மாரியே நீங்க இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் வந்து யார் யாரெல்லாம் ஹிட் பண்றாங்களோ, அவங்க என்ன ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, அதாவது இந்த HTTPயோட ஸ்டேட்டஸ் கோடு, அவங்க என்ன கெட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே வந்து வரும். சரிங்களா? அது அது மட்டும் இல்லாம பர்ட்டிகுலரா வந்து அவங்க எந்த மெஷின்லேருந்து வந்து ஆக்சஸ் பண்ணாங்களோ, அந்த மெஷினோட ஐபி அட்ரஸுமே வந்திருக்கும். இப்ப பாருங்க, நான் வந்து test.txt வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, test.txt அப்படிங்கிற இந்த எண்ட் பாயிண்ட் வந்து அவங்க ஹிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா வந்துரும். அது எந்த மெஷின்லேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ, இது வந்து என்னன்னா, ஒரு லோக்கல் மெஷின்ல வந்து நம்ம பார்க்குறோம். இதே மாரி தான் நீங்க வந்து ஒரு பப்ளிக்கா இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டொமைன வந்து நீங்க ம ஹேக் பண்ணீங்கனாலும், இல்ல நீங்க அதில எந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணீங்கனாலும், இதே மாரியான லாக் வந்து தனியா வந்து ஸ்டோர் ஆயிட்டுருக்கும்.
இத வச்சு தான் நீங்க வந்து ஹேக்கிங் அட்டெம்ப்ட் பண்றீங்களா, இல்ல நார்மலா வந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிறத வந்து ஃபயர்வாலு, ஐடிஎஸ், ஐபிஎஸ், சாக் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க இவங்க எல்லாமே வந்து மானிட்டர் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இன்கேஸ் வந்து ஹேக் பண்ணதே வந்து தெரியல அப்படின்னாலும் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி லாக் ஃபைல்ஸ் வந்து எடுத்து பார்த்துட்டு, அது எந்த ஒரு பப்ளிக் ஐபிலேருந்து வந்துச்சுங்கிறத பார்ப்பாங்க. ம். இப்ப வந்து பாருங்க, இந்த கர்ல் கமாண்ட யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த போர்ட் 8080ல போயிட்டு நான் என்னால வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சேம் தான். சிமிலர். நீங்க இத டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளையண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில உள்ள இருக்கிற சர்வர வந்து நீங்க எப்படி வேற எந்தெந்த சர்வர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இதில வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பதிலா EXE ஃபைல் இருந்துச்சுன்னா, EXEன்னு குடுக்க போறீங்க. அது டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் HTTP சர்வர்ல. இப்ப நம்ம அடுத்தது எஸ்எம்பிஸ் ஆ ஃபைல் ஷேர யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எனுமரேஷன் மாடியூல்ல தான் வந்து நான் இந்த எஸ்எம்பி ஃபைல் ஷேர் பத்தி நான் டெமோ காமிச்சிருப்பேன். அதாவது விண்டோஸ் மிஷின்லேருந்து இன்னொரு விண்டோஸ் மிஷினுக்கு வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுற மாரி ஆப்ஷன் சரிங்களா? இன்கேஸ் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மெஷின் வந்து அதில கர்ல் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஒரு விண்டோஸ் மெஷின் அப்படிங்கும்போது வந்து நீங்க இந்த ஒரு ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளோட காலினெக்ஸ் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேக்கெட் அப்படின்ட்டு ஒரு மாடியூல் வந்து இருக்கும். இது வந்து என்னன்னா, ஒரு பைத்தான் ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இத வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அதாவது ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அட்டாக்ஸ் விண்டோஸ் மிஷின்ல பண்ணக்கூடியது. அத பத்தி வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். ஸோ அது ரிலேட்டடா வந்து நம்மளால நெறையா அட்டாக்ஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கான மாடியூல்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு யூட்டிலிட்டிக்கான மாடியூல்ஸ் வந்து இந்த இம்பேக்கெட்ல வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேக்கெட்ல வந்து எஸ்எம்பி சர்வர் அப்படின்ற அந்த பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லினக்ஸ் மெஷின்லேருந்து வந்து நீங்க ஒரு எஸ்எம்பி சர்வீஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா? இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து உங்களோட விண்டோஸ் மெஷின்லேயே நான் ப்ரீவியஸா காமிச்ச மாரி நீங்க ஃபைல் ஷேர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மெஷின் வந்து காப்பி ஆகும். அந்த ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட். அத தவிர வேற எதுவும் இல்ல. இருங்க ஒரே நிமிஷம். இந்த VMல இருக்கக்கூடிய மெஷின் வந்து லாகின் ஆகிக்கிட்டும். ஓகே. இந்த விண்டோஸ் மெஷின் வந்து லாகின் ஆயிருச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா, இதில வந்து ரேம் அலோகேஷன் வந்து கம்மி. அதுவும் இல்லாம கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பேக் எண்ட் வந்து ரன் ஆயிட்டுருக்கும். அதனால, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்ல போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது ஃபைல் ஷேர்ஸ் வந்து ஆனா இருந்துச்சு. நம்ம இந்த மெஷின்ல இருக்கு அப்டின்னா காட்டும். ஸோ, பொதுவா வந்து ஆ ரைட் கிளிக் பண்ணி கிவ் ஆக்சஸ் வந்து நம்ம குடுத்தோம் அப்டின்னா, இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி இந்த டெமோஸ் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருப்போம். சரிங்களா? இதில நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எஸ்எம்பி ஷேர வந்து யூஸ் பண்ண போறேன். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். எங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல ஃபைல வச்சிருக்கீங்களோ, அந்த பாத்த வந்து நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா, அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு வந்து நீங்க ரன் பண்ணிருங்க. ஸோ அதுதான் வந்து ஆ நம்மளுக்கு ஈஸியான வே. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஆ ஃபைலுக்கு ஃபைல் ஷேருக்கான நேம் வந்து நம்ம என்ன நேம் வேணாலும் குடுக்கலாம். சரிங்களா? நான் இந்த இடத்துல ஷேருன்னும் குடுக்கலாம். இல்ல உங்களோட நேம் வந்து என்னவோ அந்த நேமும் குடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஷேருங்கிறத மட்டும் குடுக்குறேன். குடுத்ததுக்கு அப்புறமேட்டு இது வந்து இந்த ஃபைல்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய டைரக்டரிய மட்டும் தான் மென்ஷன் பண்ணும். ஸோ, அதனால வந்து நான் டாட் குடுத்தேன் அப்படின்னா, அது வந்து ஒரு கரண்ட் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு இதில வந்து நம்ம எஸ்எம்பியோட வெர்ஷன் வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா வந்து எஸ்எம்பில வந்து 3 வெர்ஷன் இருக்கு. நம்ம இதில வந்து நம்ம எஸ்எம்பி 2 சப்போர்ட்ட தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம்.
இந்த ஆர்குமெண்ட்ட குடுத்துட்டு நான் வந்து என்டர் குடுத்த உடனே அப்படின்னா, எனக்கு வந்து இங்க எஸ்எம்பி சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இத வந்து நீங்க நெட் ஸ்டார்ட் இந்த கமாண்ட்ஸ்லாம் எது போட்டு வேணாலும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்ப இது எனக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு இது சேம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மெஷின்ஸா இருந்துச்சு அப்படின்னா, என்னால வந்து இத ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால என்னோட இந்த விண்டோஸ் மெஷின் வந்து சேம் நெட்வொர்க்ல இருக்காங்கிறத நம்ப செக் பண்ணிக்கிறேன். இது ஒரே நெட்வொர்க்குள்ள தான் இருக்கு. பொதுவா வந்து விண்டோஸ் மெஷின்ல நம்ம ஒரு ஃபைல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரன்ல போயிட்டு பேக் ஸ்லாஷ் குடுத்து, இந்த 2 ஸ்லாஷ் வந்து குடுத்து, நம்ம அந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஐபிய போட்டுட்டு, நம்ம அந்த ஷேரோட வேல்யூ வந்து குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ரைட்டா? ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 51. ஸோ, நான் இப்ப 51 குடுக்குறேன். குடுத்த உடனே இது தேடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இங்க ரெஸ்பான்ஸ் வந்து வரும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் மெஷின்லேருந்து வந்து இந்த ஃபைல வந்து தேடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்க நெட்வொர்க்ல வந்து சர்ச் ஆகுது. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸாக்ட்டான அந்த ஷேர்ன்ற அந்த பாத் நேமே வந்து நான் குடுத்துருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து உடனே வந்து கிடைச்சிருக்கும். ஓகே. ஆர்கனைசர் பாலிசி வந்து அன்ஆத்தென்டிகேட்டட்ன்னு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி காட்டுது. இங்க ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஆக்சுவலா வந்து இது நம்ம எந்த விதமான ஆத்தென்டிகேஷனும் வந்து செட் பண்ணல. இருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த எஸ்எம்பி சப்போர்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு, திரும்ப வந்து நானு ஆக்சஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. யூ கான்ட் கனெக்ட் டு தி ஃபைல் ஷேர் பிகாஸ் இட்ஸ் நாட் செக்யூர். இட்ஸ் a ஷேர் ரெக்வயர் அப்சல்யூட் எஸ்எம்பி வெர்ஷன் 1 புரோட்டோகால். ஓகே. இதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன அப்டின்னா, நான் வந்து என்னோட இந்த விண்டோஸ் மெஷின்ல வந்து ஒரு வெர்ஷன் மட்டும் நான் மாத்தி வச்சிருந்தேன். என்னோட ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக. அதனால வந்து இப்ப வெர்ஷன் இஷ்யூன்றதுனால 2த்துக்கும் வந்து சப்போர்ட் ஆகி எடுக்க மாட்டேங்குதுன்னு நான் நெனைக்கிறேன். இருங்க. இப்ப ஃபைனலா ஒரு டெஸ்டிங்கு. ஆனா நீங்க இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாருங்க, யூ கேனாட் ஆக்சஸ் திஸ் ஃபோல்டர் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன்ஸ் செக்யூரிட்டி பாலிசிஸ் பிளாக்ட் அன்ஆத்தென்டிகேட்டட் கெஸ்ட் ஆக்சஸ். தீஸ் பாலிசிஸ் ஹெல்ப் என்னது கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த பாலிசி வந்து எதுக்கு அப்புட்னா, உங்க பிசிய வந்து புரொடெக்ட் பண்ணும். அன்ஆத்தென்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஆக்சஸ்லேருந்து, மலிஷியஸ் திங்ஸ்லேருந்து புரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அதில வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா விண்டோஸ் மிஷினுக்கு வந்து நீங்க இப்படி பண்ணீங்கனாலே போதுமானது தான். ஆக்சஸ் பண்றதுக்கு. இருங்க என்னோட மெயின் ஹோஸ்ட் மிஷின் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில வந்து பார்த்தீங்க அப்புட்னா, என்னோட மெயின் ஹோஸ்ட் மிஷின்ல வந்து இந்த ஷேர் வந்து ஒர்க் ஆயிருச்சு. ரைட்டா? அதே தான் நான் ப்ரீவியஸா சொன்னது தான். என்னன்னா, இந்த விஎம் மிஷின்ல வந்து நான் சில ஆஃபீஸ் ஒர்க்குக்காண்டி சில செட்டிங்ஸ்லாம் மாத்தி வச்சிருந்தேன். அதனால வந்து எனக்கு பிளாக் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்ப என்னோட இந்த மெயின் மிஷின்ல வந்து நான் அந்த மாரி எந்த செட்டிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணல. பை டிஃபால்ட்டா இருக்கிறது மட்டும் தான் ரன் ஆயிட்டுருக்கு. அதனால வந்து எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்ப கேட்கலாம். இதுவுமே வந்து எனக்கு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ் இருக்கிறனால வந்து என்னால டவுன்லோட் பண்ண முடியுது. சரிங்களா? இதுவே அப்பயும் வந்து எனக்கு ஆக்சஸ் இல்ல அப்டின்னா, அத எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்டின்றது கேட்கறது வந்து எனக்கு கேட்குது. ஸோ, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஜஸ்ட் CLIலயே வந்து காப்பி அப்டின்ற கமாண்ட யூஸ் பண்ணி, இந்த பர்ட்டிகுலர் ஃபைலோட ஐபி அட்ரஸ் அதாவது அந்த காலினெக்ஸ் மிஷினோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ, அதில தானே இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. அது, அதுக்கப்புறம் அந்த ஷேரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி,
நீங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த வந்து நீங்க அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த எஸ்எம்பி சர்வருக்குள்ள இருக்க ஃபைல் வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணா போதும். நான் வந்து வெறும் டாட்ன்னு குடுக்குறேன். டாட்ன்னு குடுத்தேன்னா எனக்கு வந்து கரண்ட் லொகேஷன் வந்து வந்துரும். சரிங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி test.txtங்கிற ஃபைல் வந்து இருக்கு. அதனால வந்து அத ஓவர் ரைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ்ன்னு குடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிக்கும். சிம்பிள். சரிங்களா? இதே கமாண்ட வந்து நீங்க ஒரு லினக்ஸ் மிஷின்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோட பேசிக் கமாண்ட்ஸு. இங்க பாருங்க ஆத்தென்டிகேட் ஆனவுனே எனக்கு வந்து இந்த ஹேஷஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, NTLM, Kerberos இந்த மாரி விண்டோஸ் மிஷினுக்குன்னு வந்து சில ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேக் பண்றது? அதெல்லாம் வந்து எப்படி அட்டாக் பண்றது? அப்படிங்கிறது வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற ஒரு சீரிஸ் வரும். அதெல்லாம் வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இன்னும் இதே மாரி வந்து பல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஆ நான் இந்த இடத்துல GitHubல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து இந்த எஃப்டிபியும், பவர் ஷெல்லும் வந்து நான் டெமோ காட்டுறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து 2 டெமோ தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மிச்சம் எது எதெல்லாம் விட்டு போயிருக்கோ, அத வந்து நீங்களே வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு கமெண்ட்லயோ, இல்ல இமெயில்லயோ, Facebookலயோ, Instagram நான் மேக்ஸிமம் வரமாட்டேன். ஸோ நீங்க இமெயில் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் டவுட் இருந்தாலும் நீங்களே கூகுள் பண்ணீங்கனாலோ, இல்ல ChatGPTs இந்த மாரி ப்ராம்ப்ட்ஸ் என்ஜின்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்ஸர் வந்துரும். என்ட்ட கேட்கணுன்ற அவசியமே இருக்காது. சரிங்களா? ஆ இதே இதே தான். இப்ப wget இல்ல ஒரு விண்டோஸ் மிஷின்ல அப்படின்னா, கர்ல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கர்ல் இல்ல அப்படின்னா, சர்ட் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு பைனரி வந்து உங்களோட விண்டோஸ் மிஷின்ல இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லோல் பேஸ் அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அ ஒரு சில பைனரிஸ் வந்து நம்மளோட விண்டோஸ் மிஷின்ல பை டிஃபால்ட்டா இருக்கும். லினக்ஸ்ல வந்து எப்படி நம்மளுக்கு வந்து நெறைய பைனரி ஃபைல்ஸ் வந்து இருக்கு. அதே மாரி விண்டோஸ் மிஷின்லயும் இருக்கும். சரிங்களா? லோல் பேஸ்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. லேட்டரல் மூவ்மெண்ட்லாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சதெல்லாம் வந்து இது வந்து 1% கூட வந்து அந்த ஆக்சுவல் டெமோல வந்து கிடையாது. இத விட வந்து இன்னும் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரியல் டைம்ல வந்து ஹேக்கர்ஸ் வந்து நெறையா விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஷெல் வந்து பை டிஃபால்ட்டா எல்லாரோட விண்டோஸ் மிஷின்லயும் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த பவர் ஷெல்ல யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல வந்து ஒரு HTTP ரிலேட்டடான கிளையண்ட்ஸ தான் வந்து ரன் பண்ணி ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும். மத்தபடி வேற எந்த ஃபேன்சியான திங்ஸும் வந்து கிடையாது. அதனால எது எப்படியோ நீங்க இந்த பேசிக்ஸ கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். மிச்சம்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஐடியாஸ் வந்து வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி கிளையன்ட்ட வச்சு டவுன்லோட் பண்ணது. ஸோ நம்ம எஸ்எம்பி கிளையன்ட் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து இந்த காப்பி கமாண்ட யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதே தான் அ வித் டிஃபரெண்ட் டூல்ஸ். எஸ்சிபிங்கிறது வந்து செக்யூர் காப்பி புரோட்டோகால்ன்ட்டு. இதில எப்படி நம்ம ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்ற மாரிலாம் எல்லாமே டெமோ காமிச்சிருப்பாங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்க இந்த சைட்ட வந்து நீங்க ரெஃபர் பண்ணி டிஃபரெண்ட் புரோட்டோகால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.